இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் 3வது நாளில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததையும் உயிர்த்தெழுந்த பின்பாக இயேசுவை கண்டவர்களையும் குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 4 சுவிசேஷங்களையும் இணைத்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை கண்டவர்களை வரிசை கிரமமாக நாம் காண முடியும். பல நேரங்களில் நம்முடைய சிந்தனையை குழப்பத்திற்குள்ளாக்குகிற ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து உரைத்திருக்கிறதை நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருந்தார். இயேசு கிறிஸ்து வெள்ளி அடக்கம் பண்ணப்பட்டால் எப்படி 3 நாள் ஆகும் என்கிற குழப்பங்கள் அநேக நேரங்களிலே நம்மை பாதிப்பதுண்டு. யூதர்கள் தாங்கள் நாள் கணக்கை மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் மாலை 6 மணி வரை அவர்கள் கணக்கிடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதன்படி வெள்ளி மாலை 6 மணிக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணியாயிற்று. 6 மணியுடன் அந்த நாள் முடிந்தது. 6 மணி முடிந்தவுடன் ஓய்வு நாளாகிய சனி உடனே ஆரம்பிக்கிறது. மார்க்கு 15வது அதிகாரம் 42வது வசனத்தில் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்தம் நாளாய் இருந்தபடியினால் சாயங்காலம் ஆனபோது என்று சொல்லி எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். லூக்கா 23வது அதிகாரம் 55வது வசனம் 56வது வசனத்தில் திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணின அந்த காரியத்தை பார்த்து கொண்டிருந்த ஸ்திரீகள் அடுத்த நாள் அவர்களுக்கு ஓய்வு நாள், சனிக்கிழமைத்தான் அவர்களுக்கு ஓய்வு நாள். ஆகவே அந்த சனிக்கிழமை ஓய்வு நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டுமே என்று சொல்லி இயேசுவை அடக்கம் பண்ணின உடனே போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் அவர்கள் ஆயத்தம் பண்ணினதாக இங்கே லூக்கா 23வது அதிகாரத்திலே முடிக்கிறார். 24:1 வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்திற்கு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கலிலேயாவிலிருந்து வந்த அந்த ஸ்திரீகள் இந்த காரியத்தை செய்கிறார்கள். வெள்ளி பகல் இரவு, சனி பகல் இரவு, ஞாயிறு பகல் இரவு என்று சொல்லி 3 நாள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னபடி இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே அவர் உயிரோடு கூட அவர் எழுந்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து உயிர்த்த பின் இயேசுவை கண்டவர்கள் யார் யார் என்று சொல்லி 4 சுவிசேஷங்களையும் இணைத்து பார்க்கும் பொழுது முதலிலாக மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவை அவள் பார்க்கிறாள். கல்லறையின் அருகிலேயே அந்த ஞாயிறு காலையில் அவரை தரிசிக்கிறதை மார்க்கு 16வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும், யோவான் 20வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையிலும் பார்க்கிறோம். அநேக ஸ்திரீகள் மகதலேனா மரியாளோடு கூட வந்தார்கள். அவர்கள் அங்கே தரிசனமான தூதர்களை கண்டபொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த அங்கே மனுஷர்களை கண்டபோது அவர்கள் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டுவிட்டு அவர்கள் அப்படியே போய்விட்டார்கள். ஆனால் மகதலேனா மரியாளோ நின்று கொண்டு அழுது கொண்டே இருந்தபடியினாலே பரமேறின இயேசு கிறிஸ்து திரும்ப வந்து அவளுக்கு தரிசனமானதை பார்க்கிறோம். மரியாளே என்று அழைக்கும் பொழுது அவள் போதகரே என்று சொல்லுகிறார். என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் அந்த சமூகத்துக்கு ஏறி போகலை என்று சொன்னபோது அங்கே முதலாக மரியாளினுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக தன்னுடைய புரோகிராமையே அப்படியே நிறுத்தி அவளை ஆறுதல் படுத்திவிட்டு இயேசு கிறிஸ்து சென்றதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து யாக்கோபின் தாய் மரியாள், சலோமே இவர்களுக்கு அவங்க தரிசனமானதை கல்லறையின் அருகிலேயே என்று சொல்லி பார்க்கிறோம். ஞாயிறு காலையில் மத்தேயு 28வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும், மார்க்கு 16 1-8 வரையிலும், லூக்கா 24 1-12 வரையிலும் இதை நாம் பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து பேதுருவுக்கு எருசலேமில் ஆண்டவர் தரிசனமாகிறார். லூக்கா 24வது அதிகாரம் 34ஆம் வசனத்திலையும்
பவுல் அதை கொரிந்து சபைக்கு எடுத்து எழுதும் பொழுது 15வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும் அவர் கேபாவுக்கு தரிசனமானார் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 2 பயணிகள், அவர்கள் எம்மாவூர் சீஷர்கள் என்று நாம் பார்க்கிறோமே, அவர்கள் 7-8 மைல் எருசலேமிலிருந்து தொலைவில் உள்ள அந்த எம்மாவூருக்கு அவர்கள் பயணம் செய்த பொழுது அந்த சாலையில் அவர்களோடு கூட நடந்து சென்று அவர்களுக்கு அநேக தீர்க்க தரிசனங்களையும் அங்கே வேத வாக்கியங்களையும் விளக்கி கூறுகிறபடியாக இயேசு நடந்து சென்றதை பார்க்கிறோம். ஞாயிறு மதிய வேளையில் லூக்கா 24வது அதிகாரம் 13 - 32 வரையிலும் நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 10 சீஷர்கள் மேல் வீட்டறையில் இருந்தபொழுது சாயங்கால நேரத்தில் அவர்களுக்கு தரிசனமானார் என்று மார்க்கு 16-14 லூக்கா 24-36 43 வரையிலும் யோவான் 20வது அதிகாரம் 19 25 வரையிலும் நாம் அதை கற்றுக்கொள்ள முடியும். அதனைத் தொடர்ந்து 11 சீடர்கள் ஒரு வாரம் கழித்து தோமாவும் அவர்களோடு கூட இருந்தபொழுது தோமா அவருடைய காயங்களை கண்டாலொழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னபடியினாலே அவர்களுக்கு தோமா இருக்கிற நேரத்தில் தரிசனமானதை யோவான் 20வது அதிகாரம் 26 29 வரையிலும், அதனை பவுல் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலேயும் எழுதியிருக்கிறதை நாம் காண முடியும். அதனைத் தொடர்ந்து கலிலேயா கடலோரத்தில் இருந்த 7 சீடர்களுக்கு அவர் தரிசனமாகிறார். அதனைத் தொடர்ந்து 11 பேருக்கு திரும்பவும் கலிலேயாவில் சிறிது நாட்களுக்கு பின்பு தரிசனமானார் என்று சொல்லி மத்தேயு 28வது அதிகாரத்திலேயும் மார்க்கு 16வது அதிகாரத்திலையும் காண்கிறோம். அதனைத் தொடர்ந்து 500 பேருக்கு கலிலேயாவிலே சிறிது நாட்களுக்கு பின்பாக ஆண்டவர் தரிசனமானதை 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். யாக்கோபுக்கு தரிசனமானார் என்று 1 கொரிந்தியர் 15:7 அதே போல அங்கே விசுவாசிக்கிற பெண்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களுக்கும் தரிசனமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒலிவ மலையில் 40வது நாளில் அவர் அங்கே இருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். 40 நாளளவும் அவர்களுக்கு தரிசனமாகி தன்னை உயிரோடு கூட இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்தார். பின்பாக ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படும் பொழுது அவன் அங்கே சில ஆண்டுகள் கழித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் நிற்கிறார் என்று சொல்லி தரிசனம் காண்கிறதை பார்க்கிறோம். சில ஆண்டுகள் கழித்து சவுலுக்கும் தமஸ்கு செல்லுகிற வழியில் அவர் தரிசனமானதை தான் அவர் 1 கொரிந்தியர் 15:8 சொல்லுகிறார். பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தரிசனமாகி தன்னை உயிரோடு கூட இருக்கிறவராக காண்பித்து இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை மாத்திரம் திறந்திருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் அங்கே கல்லறையில் எழுதப்படுகிற வாசகம் அவர்கள் பிறப்பு இறப்பு என்கிற காரியங்கள் மாத்திரம் எழுதப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் 3வது நாளில் உயிர்த்தெழுந்தால் உயிர்ப்பு என்கிற தேதியானது உடையவராக, இன்றைக்கு அவர் ஆதியும் அந்தமும் ஆனவராக, தொடக்கமும் முடிவுமானவராக, A to Z என்று சொல்லக்கூடியவராக, இன்றைக்கு அவரே எல்லா காரியங்களிலும் அவர் அல்பாவும் ஒமேகாவுமாக அவர் இருக்கிறார். அவர் ஒருவரே உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் ஒருவர் மாத்திரமே. நம் வாழ்க்கை பயணத்தில் நம் வாழ்நாள் முழுவதிலும் நம்மை அவர் பாதுகாத்து ஆசீர்வதிக்க முடியும். வலுவாதபடி நம்மை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றவர்களாய் நிறுத்துகிறதற்காக நம் ஒவ்வொருவரோடு கூட அவர் நமக்கு பயணித்து வருகிறார். நமக்குள்ளாகவே கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறார். விசுவாசிப்போம், அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருப்போம். இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்கிறபடினாலே உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டு வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க.
நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க.